வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, சுற்றிலும் சில ஈக்கள் சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த ஈ ஜன்னல் ஓரத்தில் இருந்து பறந்து வந்து இவன் தட்டில் உட்கார்ந்தது. விஜயா அதை கையால் விரட்டி விட்டாள். லேசாய் நகர்வது போல நகர்ந்து கொண்டு அது திரும்பவும் தட்டின் வளைவில் உட்கார்ந்தது. ராத்திரி நேரத்துல ஈ வருமா சங்கர்? சங்கரும் அதைத்தான் யோசித்துக் கொண்டிருப்பான் போலும். அதான என்றான். இடது கையால் ஈயை தட்டி விட்டான். தண்ணீர் டம்ளரில் போய் உட்கார்ந்து கொண்டது. ஈனால எத்தனை வியாதிகள் வருது தெரியுமா விஜய்? 130 என்னவோ. விஜயா மழுக்கென்று சோற்றை விழுங்கினாள். தொண்டையில் சிக்கிற்று. தண்ணீர் டம்ளரை நோக்கி கை நீட்டினாள். சங்கர் அவள் கைகளை தட்டிவிட்டான். வேணாம் விஜய், குடிக்காத. 130ல 1 எனக்கு வந்துடும்னு பயப்படுறியா? இந்த ஈ எல்லாத்தையும் விட விஷமானதுகளோட வாழ்ந்தாச்சு. இதெல்லாம் தூசு. முழுக் முழுக்கென்று தண்ணீர் குடித்தாள். நங் என்று டம்ளரை வைத்தாள். கோபம் தெரிந்தது. டம்ளர் உருண்டு அடுத்த ரூமுக்கு போனது. அடுத்த ரூம் என்றால் அதற்கும் அடுத்த ரூம் உண்டு என்று இல்லை. மொத்தமே 2 ரூம் தான். ஒன்றில் வரவேற்பறை என்று 2 சேர்கள் உட்கார்ந்திருந்தன. பெரிய சைஸில் குஷ்பு படம், சாஸ்திரி ஸ்ரீகாந்த் படம், ஷெல்ஃபில் பார்க் அவென்யூ பவுடர், தாறுமாறாய் கிடக்கும் ஷேவிங் கிட், அடுத்த அறையில் புஷ் என்ற காத்தடிக்கும் ஸ்டவ், 2 3 மளிகை பாட்டில்கள். இப்போது 2 நாளாய் விஜயா அங்கிருப்பதால் பெட்டி மீது மடிக்கப்பட்ட சேலை, சில பிளாஸ்டிக் வளையல்கள், ஓரமாய் ஒரு சின்ன பாக்கெட் டிரான்சிஸ்டர். பழைய ஆளுகளோட படத்தையே ஒட்டி வச்சிருக்கியே, பொது ஆளுங்க பிடிக்காதா? யார சொல்ற? அதான் குஷ்பு, ஸ்ரீகாந்த். குஷ்பு பழசா? போ. இப்போ உள்ள கனவு கண்ணி யாருக்காச்சும் கோவில் உண்டா? முட்டாள்தனம். தமிழன் மோட்சம் பெறுகிற முக்தி நிலை அது விஜய். ஹால் ஷெல்ஃபில் கிருஷ்ணமூர்த்தி, ரீடர்ஸ் டைஜஸ்ட், பிரபஞ்சன், வண்ணதாசன் என்ற வரிசையாய் உட்கார்ந்திருக்கும் புத்தகங்கள். எப்படி சங்கர் நீ குஷ்புவுக்கும் பிரபஞ்சனுக்கும் பாலம் கட்டுற? எது கேவலம் விஜய்? சினிமாவா? இல்ல நீ ஆபீஸ்க்கு போறாப்ல குஷ்புவுக்கு சினிமா? சினிமால நடிக்காத பொம்பளைங்கள்லாம் பத்தினியா? நான் நம்பல. உண்மைதான். அக்கா இல்லையா? கல்யாணமான பிறகும் பக்கத்து வீட்டுக்காரனோடு தொடர்பு வைத்து கொண்ட அக்கா டெலிபோனில் அப்பாவை கூப்பிட்டு கூட்டிட்டு போயிடுங்க உங்க மகளை என்று சாஷ்டாங்கமாய் கும்பிடு போட்டு அனுப்பி வைத்த அத்தான். நாசமா போற மனுஷன். பொம்மநாட்டி ஆம்பளை கூட பேசுறது தப்பாக்கும். விஜயும் சபித்திருக்கிறாள். பிறகுதான் தெரிந்தது உண்மை. அக்காவின் சூட்கேஸில் உள் பாவாடையை மடித்து வைக்கும்போது நாடாவோடு ஒட்டி கொண்டு வந்த கடிதங்கள். ஈஸ்வரா! விஜயா கண்களை மூடிக்கொண்டாள். அக்கா வாசலில் யாருடனோ பேசிக் கொண்டிருந்தாள். வேறு எதை பற்றி இருக்கும்? கற்பை பற்றியதாக இருக்கும். கற்பை பற்றி அதிகம் பேசுபவர்கள் எல்லாம் கற்பை பற்றி தவறான எண்ணம் உள்ளவர்களாகவே இருக்கிறார்கள் என்று தோன்றியது. விஜயா கடிதங்களை அதே இடத்தில் வைத்தாள். அக்காவுடன் பேசிக் கொண்டிருக்கும் மஞ்சுளாவுக்கு இந்த கடிதங்களை காட்டினாள். அக்காவின் முகம் கருப்பது போல் மனசுக்குள் பளிச்சிட்டு சிரிப்பு வந்தது. அதற்கு பிறகே கற்பை பற்றி பேசினாலே சிரிப்பு வர ஆரம்பித்தது. ஏன் விஜய் லேட்டு? அக்காதான் முதல் ஆளாய் கேட்டாள். பஸ் ஸ்ட்ரைக். ஆட்டோல வந்திருக்கலாமே, கிடைக்கல. அதெப்படி? உலகத்துல ஆட்டோவே ஓடலையா? அம்மா அரிசி புடைத்து கொண்டே கல் எறிவாள். ஆமா, ஓடல. பொய்யி. அதுவும் ஆமா. திமிரு, சம்பாதிக்கிற திமிரு. ஆமா, அதுவும் ஆமா. விஜயா சேலையை களைந்து நைட்டி போட்டாள். நைட்டியே விவாதத்துக்குள்ளாகும் உடைதான். சௌகரியம் மீறி அதன் அமைப்பு விமர்சிக்கப்படும். சேலை கட்டினா என்ன? இது உடை இல்லையா? அங்கியாட்டம் இது என்ன? மார் மீது துணி இல்லாம இது என்ன பிறகு? மார்பு மீது படர்ந்து கிடக்கும் நைட்டியை காட்டினாள். உள்ள போடி. அப்பா பார்த்தா? பார்த்தா என்ன? திட்டுவாரு. ஏன் அம்மனமாவா அலையற? அச்சச்சோ என்று அக்கா வாய் பொத்திக் கொண்டாள். அந்த கடிதங்கள் ஞாபகம் வரும். இவளை ஒரு நிமிஷத்தில் நிர்வாணப்படுத்தி விடலாம். ஆனால் அது அசிங்கம். அவள் புருஷனுக்கு செய்த நம்பிக்கை இன்மையை விட அசிங்கம். சம்பள பணத்துல 50 ரூபாய் குறையுது. ம் ம்னா என்ன? ஆமான்னு அர்த்தம். என்ன செலவுன்னு கேளு. அம்மா அக்காவை தூண்டி விட்டாள். கேண்டீன் செலவு 50 ரூபாயா? மாசந்தோறும் குடிக்கிற டீ. இங்கதான் குடிச்சிட்டு போயிடுறியே, அதனால் என்ன? அங்க குடிக்க கூடாதா? அக்கா அவள் தோளை தொட்டாள்.
அதில்ல வீண் செலவு தானேன்னு. எது வீண் செலவு? 5450 ரூபாய் சம்பாதிக்கிறவ 50 ரூபாய்க்கு 30 நாள் டீ குடிக்கிறதா? அது இல்ல விஜி. நீ கூட இங்க இருக்கிறது வீண் செலவுதான். நான் என்ன சொல்லிக்கிட்டா இருக்கேன்? அக்கா அழுதாள். வீட்டில் இருக்க மனசில்லை. 2 சட்டை, பிரா, சேலை, பாவாடை, பிரஷ், பேஸ்ட், சோப், துவாலை எல்லாம் எடுத்துக்கொண்டாள். எங்க போற? வந்துருவேன். அம்மா அந்த பதிலில் பயந்தாள். இன்னும் 4 நாளில் பொங்கல் போனஸ் வரும். விஜயா போய்விட்டால் இதெல்லாம் எங்கிருந்து வரும்? மன்னிப்பு கேளுடி. அக்கா கண்களை துடைத்துக் கொண்டாள். மன்னிச்சிருடி. மன்னிப்பெல்லாம் எதுக்கு? ஆஃப்டர் ஆல் ₹1 டீ. போகாத விஜி. போகலம்மா வந்துருவேன். எங்க போறேன்னாவது? தெரியலம்மா. ஒரு நாள் விட்டுரு. வந்துருவேன். நடந்தாள். நடு இதயத்தில் ஏதோ ஒரு வெறுமை இருந்தது. ₹1 டீ. அதன் அளவு கூட என் நிலை இல்லையா? சங்கரின் ரூமை நோக்கி நடந்தாள். அவன் இடுப்பில் ஒரு டவலும் மேலே ஒரு டவலுமாய் நின்றான். வா வா. ஆயாசமாய் சரிந்தாள். ஒரு நாள் இங்க தங்கிக்கலாமா சங்கர்? ஏன் வீட்ல சண்டையா? சண்டைன்னு சொல்லவா? மனஸ்தாபமா? ஏதோ ஒண்ணு. ஒரு 24 ஹவர்ஸ் தான் ஏன்? இது என்ன திடீர்னு? அவள் அப்படித்தான் ஸ்ரீபிரியா சிவச்சந்திரன்ட்ட வர்ற மாதிரி. ஏதோ ஒண்ணு. அவன் குழப்பமாய்த்தான் சரி என்றான். இருவருக்குள்ளும் இருந்த காதல் வெட்ட வெளிச்சம் என்றாலும் ஏதோ ஒரு லஜ்ஜை அவளை தங்க சொல்வதில் இருந்தது. சும்மா பாட்டு கேட்டுக்கொண்டு தாளம் போட்டுக்கொண்டு நாள் பூரா கிடந்தவளை பார்த்து பயம் வந்தது. புத்தி பிசகிடுச்சோன்னு பாக்குறியா? ம். ஊர் என்ன சொல்லும்னு பயப்படுற? அது இல்ல, சத்தியமா இல்ல. பிசாத்து ஊர். சங்கரோட தங்கி இருக்கான்னு கிசுகிசுக்கும். பிறகு கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவ 4 மாசமாம் பெரிய மாங்கும். விஜய், என்ன கஷ்டமா இருக்கா? இல்லன்னு சொல்ல முடியாது சங்கர். 5000 இல்லைன்னா வீட்ல என் பிம்பம் இல்லை. எனக்கு பதிலா 5000 என் தட்டு முன்னால வச்சாலும் எங்க அம்மா இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் கொத்து வைக்கவா விஜய்ன்னு கேட்பாங்க. இந்தா. என்னது? அவசரமாய் பாக்கெட்டை பிரித்தாள். அவளுக்கு பிடித்தமான பாடல்கள் அடங்கின கேசட். நன்றி. சங்கர் கூர்ந்து பார்த்தான். உங்க அம்மா ஹால்ல உட்கார்ந்திருக்காங்க. சொல்லிட்டியா? ம். அவள் பெட்டியில் புடவையோடு கேசட்டை தள்ளினாள். வரேன். முகத்தை அழுந்த துடைத்துக் கொண்டாள். விஜி. முதல் தடவையாக அவள் கைகளை பற்றினான். அவள் கண்களில் ஈர பளபளப்பு தெரிந்தது. அவன் கையை விலக்கிக் கொண்டு வெளியே வந்தாள். அவளுடன் அவள் அம்மாவும் பின்னாலேயே எழுந்து போனாள். எதுவும் பேச்சு இன்றியே நடந்தார்கள். வீட்டுக்குள் போய் உடை மாற்றிக் கொண்டாள். டேப்பில் கேசட்டை போட்டாள். தீபங்கள் பேசும் திரு கார்த்திகை மாசம். அக்காவின் நடமாட்டம் தெரியவில்லை. கண்கள் அழுந்த சாய்ந்து படுத்தாள். எழுந்தபோது இருட்டி இருந்தது. டேப் ஆனிலேயே இருந்தது. வெளியே அக்கா மஞ்சுளாவிடம் இவள் தூங்குகிறாள் என்ற நினைப்பில் சங்கர் வீட்ல 2 நாள் இருந்திருக்கா என்பது கேட்டது. அவள் மீது பெரிய ராட்சச ஈ ஒன்று உட்கார்ந்திருப்பது போல் இருந்தது விஜயாவுக்கு. இதோட இந்த கதை முடியுது. அடுத்த கதை கால்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்போதுதான் தெளித்து முடித்திருந்த ஈரமான வாசல் நடையில் கால்களை வைத்த உடனேயே உணர்ந்து கொண்டாள். உள்ளே கூட்டம் அதிகம் இல்லை என்பதை. உள்ளே நுழைந்தாள். பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார். மா, வா, சௌக்கியமா? உட்காரு என்றார். கொஞ்சம் தள்ளி பாயில் உட்கார்ந்தவள் குடையையும் கைப்பையையும் பக்கத்தில் வைத்து கொண்டாள். பெரியவர் சின்ன மேடை அடியில் உட்கார்ந்திருக்க எதிரே யாரோ ஒருவர் அவர் சொல்வதையே கவனித்துக் கொண்டிருந்தார். பெரியவர் தலைக்கு மேலே வெள்ளை சுவரில் ஒரே ஒரு விநாயகர் படம் புதிய மல்லிகை சரத்துடன், நேர் கீழே ஒரு மர அலமாரியில் சின்னதும் தடிமனுமான புத்தகங்கள். ஊதுபத்தி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்திருக்க வேண்டும். மெலிதான தாழம்பு வாசனை அறை முழுவதும். கண்ணில் பட்ட ஒரு எளிமையான சுத்தம். காலையில் இருந்தே எத்தனையோ பேர் வந்து போன இடமா இது என ஆச்சரியப்பட வைத்தது. இப்படித்தான் சிறிது நேரம் கழிந்தது. எதிரே உட்கார்ந்திருந்தவர் எழுந்து போன பிறகுதான் பெரியவர் இவள் பக்கம் திரும்பினார். மா, இங்க வா. என்ன விசேஷம்? காலையில உள்ள வர்றப்போ நீ இருந்த மாதிரி இருந்தது, அப்புறம் காணலையே என்றார். இவள் கொஞ்சம் முன்னே நகர்ந்து உட்கார்ந்தாள். ஆமாங்க, 2 வாரமா உங்களை பார்த்துட்டு வர சொல்றாங்க. எனக்கு தான் நேரமே கிடைக்கல. இன்னைக்கு ஸ்கூல்ல முதல் பீரியட் இல்ல. அதனால தான் காலையில வந்தேன். பின்ன இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு சரி சாயந்தரமே வருவோமேன்னு திரும்பி போயிட்டேன்.
கைப்பையை திறந்து பச்சை நிறத்தில் பைண்ட் செய்யப்பட்ட சின்ன புத்தகத்தை கொடுத்தாள். சரிம்மா, நாராயணன் என்ன கேட்க சொன்னான் என்றார். அவங்க மதுரைக்கு ப்ரமோஷன்ல போய் ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிட்டு. சனி ஞாயிறு தான் வர முடியுது. அதுவும் எல்லா சனி ஞாயிறும் முடியாது. ஹோட்டல் சாப்பாடும் ஒத்துக்கல. ஒரு வருஷம் ஆனப்புறம்தான் டிரான்ஸ்ஃபருக்கு முயற்சியே பண்ண முடியுமாம். இப்பத்தான் ஒரு வருஷம் ஆயிட்டுதே. இப்ப கூட ஏதோ குரு பெயர்ச்சி எல்லாம் முடிந்ததாமே. அதனால இப்ப முயற்சி எடுத்தா கிடைக்குமான்னு உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். பெரியவர் அவர் பாட்டுக்கு பேப்பரை எடுத்து ஜாதக புத்தகத்தை பிரித்து வைத்து ஏதோ கணக்கு போட ஆரம்பித்து விட்டார். கொஞ்சம் கழித்து சொன்னார். கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு. அதுவும் இந்த பக்கமாகவே கிடைக்கும். நான் சொன்னேன்னு விநாயகர் மேல பாரத்தை போட்டு முயற்சியை ஆரம்பிக்க சொல்லு. மலைக்க வேண்டாம். நாராயணன் இந்த வாரம் வந்தான்னா என்னை வந்து பார்க்க சொல்லு. எனக்கும் அவனை பார்த்து ரொம்ப நாளான மாதிரி இருக்குமா. ஜாதகத்தை மேலும் புரட்டினார். அவள் ஜாதகத்தையும் சேர்த்துத்தான் பைண்ட் பண்ணி வைத்திருந்தது. அவளுக்கு எப்பவும் ஜாதகம் பார்க்க தேவையில்லை, எதுவும் கேட்க தேவையில்லைதான். இருந்தும் பெரியவராக பார்க்கும்போது என்ன சொல்வதென்று சும்மா இருந்தாள். பெரியவர் வழக்கம் போல சிறிது நேரம் கழித்து சொன்னார். அம்மா, நீயும் ஒரு வருஷம் கவனமா இருக்கணும். ஏதோ விபத்து ஏற்படுற வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குமா. அதுவும் காலில் அடிபடுற மாதிரி இருக்குமா. கவனமா இரு என்றார். விபத்துக்கு நான் எங்கெங்க போக போறேன். வீட்டுக்கு அடுத்த தெரு ஸ்கூல், வீடு விட்டா ஸ்கூல், ஸ்கூல் விட்டா வீடு. சனி ஞாயிறு அவங்க வந்தா எங்கேயாவது மார்க்கெட், கோயில், சினிமா. அதுவும் கூட நடந்துதான். அப்படி சொல்லாதம்மா. வெளியே போனாதான் விபத்தா? வீட்லயே கீழே விழுந்து மாசக்கணக்கா படுக்கையில கிடக்கிறவங்க இல்லையா? உன்னை பயங்காட்டுல, கவனமா இருங்கிற, அவ்வளவுதான் என்றார். சரிங்க, நான் கவனமா இருக்க என்று சொல்லிவிட்டு ஜாதக புத்தகத்தை கைப்பையில் எடுத்து வைத்து குடையையும் எடுத்துக்கொண்டு வீட்டை பார்க்க புறப்பட்டாள். பெரியவரிடம் கொஞ்சம் அதிகமா பேசிட்டமோன்னு யோசித்தாள். அவள் புருஷனின் அப்பாவுக்கு பால்ய சிநேகிதர். அவங்க அப்பா இறந்த பிறகு பெரியவர்தான் எல்லா விதத்திலும் வழிகாட்டியவர். அவரிடம் கேட்டுத்தான் மேற்படிப்பு, வேலை தேடினது, கல்யாணம் பண்ணினது, வயற்காட்டை நல்ல விலைக்கு விற்றது, வீட்டுக்கு மாடி எடுத்து கட்டினது. இவளுக்கு கூட பெரியவரின் பையன் கரஸ்பாண்டன்டாக இருக்கும் ஸ்கூலில் தான் வேலை. இத்தனை வருஷ தாம்பத்தியத்தில் குழந்தை இல்லைங்கிறதுக்காக ஒரு தடவை கூட டாக்டர் கிட்ட போகல. பெரியவர்கிட்ட தான் ஜாதகத்தை காண்பிச்சாங்க. கொஞ்சம் தாமதமாகும், ஆனா குழந்தை பாக்கியம் எல்லாம் உண்டு, யோசனையே வேண்டாம் என்றார். அவ்வளவுதான். இன்று வரைக்கும் அவள் புருஷனுக்கு குழந்தையை பற்றி சின்ன ஆதங்கம் கூட இல்லைதான். வீடு வந்தது இவர்கள் வீடுதான். கீழே வாடகைக்கு விட்டுவிட்டு மாடியை இவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். மாடி ஏறினாள். கதவடியில் விளக்குச்சரம் காத்து கொண்டிருந்தது. விளக்குச்சரத்தை கையில் எடுத்து கதவையும் திறந்து நுழைந்தாள். கதவை திறந்ததும் தபால் ஏதாவது உண்டான்னு பார்த்தாள். நல்ல வேளை, தபால் எதுவும் இல்லை. இந்த சனி ஞாயிறு வர வழியில்லேன்னு புருஷனிடமிருந்து தபால் வந்துடுமோன்னு தினமும் யோசிப்பாள். வராண்டா முழுவதும் சின்ன சின்ன தொட்டியில் செடிகள். காலையில்தான் தண்ணீர் ஊற்றிவிட்டு கிளம்பினாலும் ஊற்றின மாதிரியே இல்லை. உள்ளே போய் கை பையையும் குடையையும் வைத்துவிட்டு ஜன்னலை எல்லாம் திறந்து வைத்தாள். செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றினாள். ஏற்கனவே சுத்தமாக இருந்தாலும் மறுபடியும் வீடெல்லாம் பெருக்கினாள். முகம், கை, கால் கழுவி, தலை சீவி, சேலை மாற்றி எல்லா ரூம் லைட்டையும் போட்டு வைத்தாள். பூஜை ரூம்ல விளக்கேற்றி புவனேஸ்வரி எதிரே அமர்ந்தாள். புவனேஸ்வரி மட்டும்தான் இவள் கொண்டு வந்தது. மற்றைய படமெல்லாம் இங்கு உள்ளதுதான். புவனேஸ்வரியையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அறையெங்கும் மௌனம், வீடெங்கும் மௌனம், உலகம் எங்கும் மௌனம். ஊதுபத்தியின் வாசனையில் மனது புவனேஸ்வரியை விட்டு அங்கே இங்கே அகலாமல் நின்றது. பெரியவர் காலை பத்திரமாக பார்த்துக்கொள் என்றது ஞாபகத்திற்கு வந்தது. புவனேஸ்வரியிடம் சொல்லலாமான்னு யோசித்தாள். சரி, அப்படியானால் தான் என்ன? எப்போதுமே கூட இருப்பவள் அப்போது மட்டும் கூட இருக்க மாட்டாளான்னு நினைத்து கொண்டாள். கொஞ்ச நேரம் கழித்து பூஜை ரூம் பெரிய லைட்டை அணைத்துவிட்டு சின்ன லைட்டை போட்டுவிட்டு வெளியே வந்தாள். தண்ணீர் குடித்தாள். 2 கொய்யா பழத்தை எடுத்து கொண்டாள். ஒன்றை டிவி செட் மேலே முழங்காலை கட்டிக்கொண்டு சிறிய தொப்பி அணிந்திருக்கும் பொம்மைக்கு முன்னால் வைத்தாள். அவன் சாப்பிடாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் ஒன்றை அவள் எடுத்து கொண்டாள். மற்றபடி சாப்பாடு எதுவும் பண்ண தேவையில்லை.
தனியாக இருப்பதில் இதுதான் கஷ்டம். ஒருத்தரே சமைச்சு, ஒருத்தரே சாப்பிடுறதுன்னா கொடுமை. சீக்கிரமே சனி, ஞாயிறு வந்தா தேவலை. மறுநாள் ஸ்கூலுக்கான வேலை எதுவும் கைவசம் இல்லை. காலையும் சாயந்தரமும் பெரியவர் வீட்டுக்கு போய் வந்தது சோர்வாக இருந்தது. பின் வாசல் கதவுகளை சாத்தினாள். எல்லா ஜன்னலின் கீழ் கதவுகளையும் அடைத்தாள். கட்டிலில் விரிப்பை உதறி போட்டு காற்றாடியை சுழல விட்டாள். ஒரு செம்பு தண்ணீர் எடுத்து வந்து டிவி செட் மேலே வைத்தாள். முழங்காலை கட்டி கொண்டு சிறிய தொப்பியை அணிந்திருக்கும் பையன் கொய்யா பழத்தையும் சாப்பிடவில்லை, தண்ணீரையும் குடிக்கப் போவதில்லை. ஆதரவாக சிரிக்க கூட மாட்டான். அவளையே பார்த்து கொண்டிருந்தான். லைட்டை அணைத்துவிட்டு கட்டிலில் ஏறி படுத்து கொண்டாள். கண்களை மூடி ஆழ்ந்து மூச்சு விட்டாள். கால்களை பத்திரமா பார்த்துக்கோங்கிற வார்த்தை மறுபடியும் மேலுக்கு வந்து நின்றது. பள்ளி வாழ்க்கை முடியும் முன்னே அம்மாவின் காலம் முடிந்து போனது. பின் அப்பாதான் எல்லாம். ஒரே அண்ணன். அவனுக்கும் இவளுக்கும் நிறைய வயசு வித்தியாசம். சின்ன வயசுலேயே கல்கத்தா போனவன் அங்கேயே ரயில்வேயில் ஏதோ சாதாரண வேலை தேடிக்கொண்டான். கல்யாணம் எல்லாம் வேண்டாம் என்று விட்டுவிட்டான். 3 வருஷத்துக்கு ஒரு முறை லீவு போட்டுவிட்டு வந்து அம்மாவையும் இவளையும் பார்த்துவிட்டு போவதோடு சரி. சின்ன வயசுலேயே தான் தனக்குன்னு யாரும் இல்லைங்கிற மாதிரி தோன்றிவிட்டது. சிநேகிதிகள்ங்கிற மாதிரி யாரும் இல்லை. படிப்பு, எப்போதும் படிப்பு. காலேஜ் முடியும் முன்னே அப்பா ரிட்டையர்ட் ஆகிவிட்டார். ரிட்டையர்ட் ஆன கையோடு வீட்டை விற்று அவள் பெயரிலும் தன் பெயரிலுமாக சேர்த்து பணத்தை பேங்கில் போட்டு வைத்தார். அம்மாவின் நகைகள் கூட புதிதாக இவளுக்கு வேறு நகைகளும் செய்து கொண்டார். ஒரு புறம் மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார். மறுபுறம் காலேஜ் முடித்த கையோடு டீச்சர் வேலைக்காக படிக்க வைத்தார். டைப் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெற வைத்தார். வீட்டு செலவை பென்ஷனுக்குள் வைத்து கொண்டவர் ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா இருப்பானேன்னு ஒரு டைப் இன்ஸ்டிடியூட்டில் வேலை வாங்கி தந்தார். இங்கேதான் அவளுக்கு சந்தானத்தின் பழக்கம் ஏற்பட்டது. அவனும் போஸ்ட் கிராஜுவேட் தான். டைப் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் முடித்திருந்தான். இருந்தும் வேலை கிடைக்கவில்லை. அவனும் நல்ல வேலை கிடைக்கும் வரை இன்ஸ்டிடியூட்டில் வேலை பார்க்க வந்திருக்கிறான். காலை 6 மணியில் இருந்து இரவு 9 மணி வரை இன்ஸ்டிடியூட்டில் ஒரே கூட்டம்தான். காலை 9 மணி வரைக்கும், சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறமும் இன்ஸ்டிடியூட்டை நடத்துபவரும் அவர் தங்கையும் பார்த்து கொள்வார்கள். சந்தானமும் இவளும் காலை 9 முதல் சாயந்தரம் 5 வரை. மதியம் சாப்பிடவென ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட். அந்த நேரத்தில் இன்ஸ்டிடியூட்டை ஆபீஸ் பையனை பார்க்க சொல்லிவிட்டு பின்புறம் இருக்கும் வாய்க்கால் படித்துறையில் வைத்து சாப்பிட்டுவிட்டு வேலை துவங்க வேண்டும். அந்த அரை மணி நேரம்தான் மனசுக்கு இதமாக இருந்தது. அவனோடு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகினது கடைசியில் படித்துறையில் நெருக்கமாக உட்கார்ந்து சாப்பிடும் வரை போனது. அவன் எப்போதும் ஒரு சிறிய தொப்பி அணிந்திருப்பான். எப்போதுதான் கழட்டுவானோ தெரியவில்லை. கேட்டால் இது பாலு மகேந்திரா தொப்பி என்பான். பேண்டின் கால்களை மேலே கொஞ்சம் மடக்கி வைத்து தண்ணீரில் கால் பாதங்களை நனைய விட்டு கொண்டே சாப்பிடுவதுதான் அவன் வழக்கம். டிஃபன் பாக்ஸை திறந்து மடியில் வைத்து கொண்டு கொஞ்சம் நெருக்கமாக அமர்ந்ததும் உண்டு. தண்ணீரில் மிதக்கும் அவன் பாதங்களை தன் கால் பாதங்களோடு சேர்த்து வைத்த போது சிலிர்த்ததுதான் அவளின் முதல் ஸ்பரிசம். அவன் எப்போதும் எதற்கும் மறுத்து பேச மாட்டான். என்ன சொன்னாலும் சரி என்று கேட்டுக்கொள்வான். அவன் சொல்வதை மறுத்து பேசினால் முகம் சிவந்து போகும் என்பது தவிர வேறு வார்த்தைகள் வராது. அவனுக்கு என்ன தேவை என்பது அவன் முகத்திலேயே தெரிந்துவிடும். கரையில் நின்ற தங்கரளி பூக்களின் பின்புறம் தேன் உறிஞ்சியது அந்த அரை மணி நேரத்தில்தான். மனசு லேசாகிற அளவுக்கு சிரித்து பேசியது அந்த அரை மணி நேரத்தில்தான். பறவைகளின் சப்தம் எல்லாம் காதில் விழுந்தது அந்த அரை மணியில்தான். அவ்வப்போது கோயில்களிலும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆளில்லாத கோயில் பிரகாரங்களில் அவனுடன் இறுக்கமான அணைப்பும் அழுத்தமான முத்தமும் என உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறாள். ஆனால் அவன் அதை விரும்பினானா, அதற்கெல்லாம் ஏங்கி இருந்தானா என்றெல்லாம் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு நாள் மதியம் அவனுக்காக லைப்ரரிக்கு போய் அவனை பார்க்க முடியாமல் புத்தகங்களை மட்டும் எடுத்துவிட்டு வீடு திரும்பின போதுதான் அண்ணன் ஊருக்கு வந்திருப்பதையும் அப்பாவோடு பேசிக்கொண்டிருப்பதையும் கவனித்தாள். அப்பா அவளையும் வைத்து கொண்டு அண்ணனிடம் சொன்னார். கடைசியாக பெண் பார்த்து போனவர்கள் சம்மதம் தெரிவித்து இப்போதுதான் தகவல் சொல்லிவிட்டு போனார்கள் என்பதாக.
ஏற்கனவே 2 பேருக்கும் ஜாதகம் பொருந்தி இருந்ததையும், பையனுக்கும் டெலிபோனில் வேலை என்பதையும், ஒரே பையன், அம்மா மட்டும் என்பதையும், அவர்களே அவர்களுக்கு தெரிந்த ஸ்கூலில் வேலை வாங்கித் தர தயாராய் இருக்கிறார்கள் என்பதையும், அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் என்பதையும், அடுத்த மாதமே கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பதையும், அண்ணன் சரியான நேரத்தில் லீவு போட்டு வந்திருப்பது தேவலாம் என்பதையும் சொல்லிக்கொண்டே போனார். இவளுக்கு என்ன செய்வது, என்ன சொல்வது என்று புரியவில்லை. இரவு முழுவதும் தூக்கம் இல்லை என்றாலும் யதார்த்தம் புரிபடத்தான் செய்தது. மறுநாள் சந்தானத்தை பார்க்க நேரிட்ட போது அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை. எப்போதடா மத்தியான சாப்பாடு நேரம் வரும் என்று காத்திருந்து பின்புறம் டிஃபன் பாக்ஸுடன் விரைந்தாள். அவளுக்கு முன்பாகவே வந்துவிட்ட அவன் படித்துறையில் உட்கார்ந்து கொண்டு கால்களை தண்ணீரில் அலைய விட்டு கொண்டிருந்தான். இவளும் போய் டிஃபன் பாக்ஸை திறந்து கொண்டு தன் வழக்கமான இடத்தில் அமர்ந்தாள். இப்போதும் கூட அவன் முகத்தை பார்க்க பிரியப்படவில்லை. தண்ணீரில் அலைந்து கொண்டிருக்கும் அவனின் வெற்று பாதங்களையே பார்த்து கொண்டிருந்தவள் திடீரென ஏதோ வேகம் வந்தாற்போல நேற்று அப்பா சொன்னது எல்லாம் ஒரே மூச்சில் சொல்லி முடித்தாள். திறந்திருந்த டிஃபன் பாக்ஸின் சாப்பாட்டை வாய்க்கால் தண்ணீரில் நழுவ விட்டு எழுந்தான். திரும்பி பார்க்காமல் நடந்தான். ஆபீஸ் பையனிடம் உடம்புக்கு முடியவில்லை என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனவன் அப்புறம் இன்ஸ்டிடியூட் பக்கம் போகவில்லை. கல்யாணத்திற்கு இவர்கள் பக்கமும் சரி, அவர்கள் பக்கமும் சரி, ஆட்கள் மிகவும் குறைவு. இருந்தும் அந்த குறைந்த கூட்டத்திலும் சந்தானம் வந்துவிட மாட்டானா என்று ஆசைப்பட்டாள். வந்துவிடக் கூடாதே என்றும் நினைத்து கொண்டாள். சந்தானம் இப்போது எப்படி இருக்கிறானோ தெரியவில்லை. அவனுக்கு நிறைய அண்ணன்மார்களும் அக்காமார்களும் உண்டு. இவன் கடைக்குட்டி. எப்படியாவது அவனுக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுத்திருப்பார்கள். ஏன் அவன் தனக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லவே இல்லை? அவன் ஏன் எதற்கும் அவசரப்படவே இல்லை? ஒருவேளை அவளுக்கும் தனக்கும் உள்ள நெருக்கம் நிரந்தரமானதுதான் என்று நினைத்து அவசரப்படவில்லையா? அல்லது இதெல்லாம் ஒரு நாளும் சரிப்பட்டு வராதென நினைத்து சபலப்படவே இல்லையா? அவன் தன் மீது எவ்வளவு தூரம்தான் பிரியமாக இருந்தான் என்பதை சரியாக இப்போதும் அனுமானிக்க முடியவில்லை. பிரியப்படவே இல்லை என்றும் சொல்ல முடியவில்லை. ஒருவேளை அவளுக்கே உணர முடியாமல் மிக அதிகமான பிரியங்களை மனதிற்குள் பூட்டி வைத்திருந்தானோ என்னவோ? இத்தனை நாள் தாம்பத்தியத்திலும் தனக்கு குழந்தை இல்லை என்பது கூட அவனின் பிரியங்கள்தான். தன் கர்ப்ப வாசலை அடைத்து நிற்கிறதோ என்றும் யோசித்தாள். பின்பு அப்படியெல்லாம் கூட நடக்குமா என்றும் நினைத்தாள். யோசித்து கொண்டே போனவள் எப்போது தூங்கினாள், எப்படி தூங்கினாள் என்பது தெரியாமல் அவள் தூங்கி போனாள். திடீரென விழிப்பு வந்தது. அறை முழுவதும் நல்ல வெளிச்சம். விடிந்து ரொம்ப நேரம் ஆகி இருக்க வேண்டும் போல. அம்மாடி, என்னது இது, இப்படி தூங்கிட்டேன்னு பதறி எழுந்தவள் தலைமுடியை இழுத்து கட்டினாள். சேலையை சரி செய்து கொண்டாள். விரிப்பையும் போர்வையையும் மடித்து வைத்தாள். கட்டிலை விட்டு நகரும் முன்பு பளிச்சென ஏதோ ஞாபகம் வந்தாற்போல குனிந்து கால்களை பார்த்து கொண்டாள். நேற்று போலவே தான் கால்கள் இருந்தன. எந்த மாற்றமும் இல்லை. அவளுடைய கால்கள் அவளிடம்தான் இருந்தன. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.